friends, welcome to Mrs. Stitch Blouses, Fashion Designing and Aari Embroidery. இன்றைக்குமே direct and online classes நான் எடுத்துட்டு இருக்கேன். கிளாஸ் பத்தின இன்னும் further details வேணும் அப்படினா கீழ descriptionல ஒரு லிங்க் இருக்கு. அந்த லிங்க் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணனும் அப்படினு இன்ட்ரஸ்ட் இருந்துச்சுனா என்னோட நம்பருக்கு कांटेक्ट பண்ணுங்க. இன்னும் further details நான் சொல்றேன். வரிசையா வந்து நம்ம bridal blouse designs நிறைய பார்த்துட்டு வரோம். அதே வரிசையில இன்னைக்கும் டிஃபரண்டான சூப்பரான ஒரு bridal blouse design பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பிரைடல் பிளவுஸ். சோ வந்து நார்மலா எல்லா பிளவுஸ் நம்ம நிறைய பிரைடல் பிளவுஸ் பாக்குறோம். பேக் நெக் வந்து ஒரு ரவுண்ட் யூ நெக் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவ் வந்து ஒரு பிளைன் ஸ்லீவ் ஃபுல்லும் ஒர்க் பண்ணிருப்போம். இல்ல ஸ்லீவோட அந்த எட்ஜ்ல அந்த பார்டர்ல ஒர்க் பண்ணிருப்போம். பட் இந்த பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இந்த ஸ்லீவ் நிறைய பேர் கேக்குறாங்க இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ் வேணும்னு. பஃப் ஸ்லீவ் அப்படின்னாலே வந்து ஷார்ட் ஸ்லீவ்ல இவ்வளவு தூரத்துக்கு ஷார்ட் ஸ்லீவ் இருக்கும், ஃபுல்லா பஃப் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணுவோம். இல்ல லாங் ஸ்லீவ் இருக்கும், இந்த இடத்துல மட்டும் பஃப் இருக்கிற மாதிரி, மற்ற இடத்துல பிளைனா இருக்கிற மாதிரி அப்படியே ரெடி பண்ணுவோம். பட் இந்த ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீவோட கட்டிங்கே டிஃப்ரெண்டா இருக்கும். ஆரி ஒர்க் பண்றதே வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ரெண்டு தனித்தனியா ஒர்க் பண்ணிட்டு அதை வந்து ஜாயின் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துலயும் பஃப் இருக்கிற மாதிரி ப்ளீட்ஸ், இந்த இடத்துலயும் பஃப் இருக்கிற மாதிரி ப்ளீட்ஸ். ஸோ ஒரு ஹாஃப் ஆஃப் த ஸ்லீவ் வந்து பஃபா இருக்கும், பேலன்ஸ் ஸ்லீவ் வந்து பிளைனா இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிசைன் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டியா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டிசைனா போயிட்டு இருக்கு. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்லீவ் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அடுத்து இந்த டிசைனை வந்து நான் உங்களுக்கு க்ளோஸ் அப்ல காமிக்கிறேன். இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது இந்த பிளவுஸோட பேக் நெக் டிசைன். பேக் நெக்ல வந்து நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு 2-3 லேயர்ஸ் வந்து ஜரியில செயின் ஸ்டிச் போடுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜரி லோடு போட்டிருக்கேன் நான். இந்த ஜரி லோடு வந்து பாத்தீங்கன்னா எம்போஸ்டு லோடு. உள்ளுக்குள்ள வந்து ஜர்தோசி இருக்கு இல்லையா, அதை ஒரு லேயர் கொடுத்துட்டு அந்த ஜர்தோசியை கவர் பண்ண மாதிரி எம்போஸ்டு லோடு நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1.25 இன்ச்சஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா சுகர் பீட்ஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். அந்த சுகர் பீட்ஸ் ஃபில் பண்ணதுக்கு நடுவில் அங்கங்க ஈவனா கேப் விட்டு மோத்தி பீட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் எண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா லீஃப் மாதிரி டிசைன் போட்டு அந்த லீஃப் வந்து ஃபுல்லுமே வந்து ஜர்தோசில வர மாதிரி பண்ணிட்டு அந்த லீஃப்க்கு சென்டர்ல ஒரு மோத்தி பீட்ஸ் ஒரு சுகர் பீட்ஸ் வர மாதிரி பண்ணிருக்கேன். அப்புறம் பிளவுஸ்ல அங்கங்க வந்து புட்டாஸ் மாதிரி ஒரு மோத்தி பீட்ஸ் ஒரு சுகர் பீட்ஸ் இருக்கிற மாதிரி பண்ணிருக்கேன். ஸோ இந்த பேக் நெக் டிசைன் வந்து பாருங்க ஃபுல்லுமே பீட்ஸ், ஜர்தோசி, அவுட்டர் லைன் ஃபுல்லா ஜர்தோசி லீஃப், இன்னர் லைன் ஃபுல்லா பீட்ஸ், ஸ்டார்டிங்ல வந்து ஜரி த்ரெட், இது மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் இந்த டிசைன். அடுத்து வந்து ஸ்லீவோட டிசைன் பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்லீவ் பாருங்க, இது வந்து பஃப் ஸ்லீவ். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லீவோட எட்ஜ்ல நம்ம பேக் நெக்ல என்ன டிசைன் பண்ணோமோ அதே சேம் டிசைன் இந்த ஸ்லீவோட எட்ஜ்ல பண்ணியாச்சு. இந்த ஸ்லீவோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 10 இன்ச்சஸ் லென்த். இதுல ஒரு 4 இன்ச்சஸ்க்கு வந்து நான் பஃப் வர மாதிரி ரெடி பண்ணிருக்கேன். அதுக்கு கீழே உள்ள 6 இன்ச்சஸ் வந்து இந்த மாதிரி பார்டர் மாதிரி டிசைன் பண்ணிருக்கேன். இந்த பார்டர் கீழே வந்து பாத்தீங்கன்னா பேக் நெக்ல உள்ள டிசைன்
இந்த ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா பீட்ஸ், மோத்தி பீட்ஸ், சுகர் பீட்ஸ் அந்த மாதிரி ஒரு லேயர் அப்படியே பார்டர் மாதிரி கொடுத்துட்டேன். சென்டர்ல வந்து ஸ்ட்ரைட்டா பீட்ஸ், சுகர் பீட்ஸ் வர மாதிரி போட்டு அதோட ரெண்டு பக்கமும் வந்து ஜரி த்ரெட்ல கவர் பண்ணியிருக்கேன், ஃபில் பண்ணி. அங்கங்க ஒரு ஃபிளவர் டிசைன் வந்திருக்கு. இந்த ஃபிளவர் டிசைன்ல நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு பாத்தீங்கன்னா சம்கீஸ் வச்சுட்டு அது மேல கர்தானா வச்சுட்டு சென்டர்ல ஒரே ஒரு மோத்தி பீட்ஸ் வர மாதிரி ரெடி பண்ணிருக்கேன். அந்த ஃபிளவரே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும், தனியா தெரியும். அதுக்கப்புறம் இந்த பஃப் ஃபுல்லும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். இதுல நான் யூஸ் பண்ணது வந்து சுகர் பீட்ஸ் இருக்கு, மோத்தி பீட்ஸ் இருக்கு, அப்புறம் சம்கி இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பீட்ஸே வந்து கோதுமை பீட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நீட்டமா இருக்கும் பீட்ஸ். அந்த பீட்ஸ் அங்கங்க வர மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ ஃபுல்லுமே அந்த ஸ்லீவ் பஃப் ஃபுல்லுமே வந்துட்டு எங்கேயுமே கேப் இல்லாம ரொம்ப டிசைன்ஸ் ஃபுல்லும் அட்ராக்டிவா தெரியுற மாதிரி, அந்த பஃப் தனியா தெரியுற மாதிரி அந்த டிசைன் வந்து நான் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ஸ்லீவ், இன்னொரு ஸ்லீவும் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் வந்து பேக்ல உள்ள ஒர்க் அதே சேம் ஒர்க் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டிசைன் பார்த்துருப்பீங்க. நீங்க ஒரு கஸ்டமரா இருக்கீங்க, நீங்க இந்த மாதிரி நீங்க ஒரு பிளவுஸ் டிசைன் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி டிசைன் வந்து கண்டிப்பா சூஸ் பண்ணி பண்ணலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் லுக் கிடைக்கும். இல்ல நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஒரு ஹெவி டிசைன், ஹெவி ஒர்க் பிளவுஸ் எடுத்து பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இந்த பிளவுஸ்லயே வந்து நீங்க ஒரு போர்ஷனா எடுத்துக்கலாம். ஒரு பேக் நெக்ல உள்ள டிசைன் மட்டும் எடுத்துக்கலாம், இல்ல இந்த புட்டாஸ் மட்டும் எடுத்துக்கலாம், இல்ல இந்த ஸ்லீவோட இந்த இடத்துல கொடுத்துருக்கிற டிசைன் மட்டும் எடுத்து ஒரு போர்ஷனா நீங்க தனித்தனியா ஒரு பிளவுஸ்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆன்லைன் அண்ட் டைரக்ட் ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸ் நான் எடுத்துட்டு இருக்கேன். கிளாஸஸ் பத்தின டீடைல்ஸ் இன்னும் ஃபர்தரா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.